ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிராட்டிடியூட் சேனல். இன்றைக்கி நம்ம யாருக்கு நன்றி சொல்ல போகிறோன்னா சர்வர்ஸ்க்கு, ஹோட்டலில் இருக்க சர்வர்ஸ்க்கு. ஸோ பொதுவாக இது லேடிஸ் நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக இந்தியன் கல்ச்சரில் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் சமைக்கணும், அவங்க தான் கிச்சன் க்ளீன் பண்ணணும், அவங்க க்ரோசரி வாங்கணும், மார்க்கெட்டுக்கு போகணும். இது எல்லாம் இருந்தாலும் அந்த சாப்பாடை தட்டில் வச்சு கொடுக்குற வேலையை அவங்க தான் பண்ணணும். ஏன்னா இது மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸில் இருக்கும். ஒரு சிலர் வீட்டில் இல்லை நீங்களே போட்டு சாப்பிட்டுக்குவீங்கன்னா அந்த ஆண்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகளை சொல்கிறேன். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி அந்த சர்வ் பண்ணுறதையும் அந்த வீட்டில் இருக்க பொண்ணு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இருக்கும். இப்போது அப்படி இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ்க்கு போகும்போது மட்டும்தான் நமக்கானதை கொடுப்பாங்க. இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போனால் பக்கத்துலைக்கு பாயசம் வாங்கி கேட்டு சாப்பிட்றதுக்குள்ளேயே போதும்னு ஆகிரும். அங்கே போய் நமக்கு கேட்குறதுக்கும் ரொம்ப கூச்சமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம இப்படி நமக்குன்னு போகும்போது நமக்கு தேவையானதை நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு வர முடியும். நீங்கள் இதை எப்போவாவது ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? ஈவன் ஸ்விக்கிலேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் கூட அதையும் பிளேட்டில் போட்டு கொடுக்குறது லேடிஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா நீ தான் சமைக்க கூட இல்லையே, இதை கூட பண்ண மாட்டேயான்னு சொல்லி அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம போனோமா, சாப்பிட்டோமா, நிம்மதியாக இருந்தோமா அப்படிங்கிறது எப்போ நடக்கும்னா நம்மளே ஹோட்டலுக்கு போகும்போது தான். ஸோ அப்படி உங்களுக்கு சர்வ் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு நீங்கள் மனசார உங்கள் நன்றிகளை வெளிப்படுத்தலாம். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதில் மாற்று கருத்து ஏதாவது இருந்தால் அதையும் சொல்லுங்கள். நீ தான் தட்டில் போட்டு தரணும்னு உங்களை டார்ச்சர் பண்ணுற உங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.